வெல்கம் டு தி ஹோம் டிவி. இந்த வீடியோல இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ என்னோட வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற அப்டேட்டடான வீடியோஸ் A to Z நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்களா? உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ பிசினஸ் எந்த டைம்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கன்ஃபியூஷனா இருக்கா உங்களுக்கு? சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்க மைண்ட் செட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ பிசினஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கணும், அதே சமயம் ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கணும். சோ இந்த மைண்ட் செட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும், எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸையும் நீங்க ரைஸ் பண்ணி ஆன்சர்ஸையும் ஃபைண்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் எப்ப வேணாலும் நீங்க எப்படி வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லாவும் ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய மார்க்கெட் பிளேசஸ் இருந்தாலும் நிறைய செல்லர்ஸ் இருந்தாலும் டெய்லியுமே பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸும் சரி செல்லர்ஸும் சரி இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குட் டைமுமே தேவையில்லை. சோ எப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களோ அந்த டைம் நீங்க உடனே உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க நினைச்சதை விடவும் அதிகமான சேல்ஸும் ப்ராஃபிட்டபிளும் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ அமேசானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் ஓவராலா சேல்ஸ் ரேட்டும் சரி இன்கம் ரேட்டும் சரி அமேசான்ல தான் ஜாஸ்தியாவே இருக்கு. சோ கம்பேரிங் டு பிளிப்கார்ட் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் மாதிரியான அளவுக்கே பிளிப்கார்ட்லயும் சேல்ஸ் நடக்குது. சோ இருந்தாலும் கஸ்டமர்ஸ் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ற பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். சோ நீங்க உங்களுடைய இ-காமர்ஸ் பிசினஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட் பிளேஸ்லயுமே சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் சேல்ஸ் பண்றேன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அமேசான் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். சோ அமேசான்ல நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சோ அமேசான் மேல நிறைய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. நிறைய செல்லர்ஸ் வந்துட்டே இருந்தாலும் சேல்ஸ் ரேட்டும் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. சோ ஏற்கனவே நீங்களே பாத்திருப்பீங்க லாக்டவுன்லயும் சரி லாக்டவுனுக்கு அப்புறமாவும் சரி சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலயுமே அஃபெக்ட் ஆகல அப்படிங்கறதுதான் உண்மையானது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் இருந்தாலும் சரி கஸ்டமர் அவங்களுக்கான நீட்ஸ் அவங்களுக்கான தேவைக்கு கண்டிப்பா ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண விரும்புறாங்க. சோ அதுல பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். சோ ஒன்ஸ் நீங்க உங்களோட இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அமேசான்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங்காவும் இருக்கும். சோ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்றதுல இருந்து மத்த எல்லா டீடைல்ஸுமே அமேசான்ல ஃப்ரீ. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் பிக்கப் பாத்தீங்க அப்படின்னா அமேசானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க டிஸ்பேச் பண்ணலாம். சோ டிஸ்பேச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஆர்டர்ஸ்க்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே கிரெடிட் ஆயிடும். சோ அமௌண்ட் பத்தின ஒரியுமே உங்களுக்கு தேவை கிடையாது. சோ மினிமம் அந்த கிரேஸ் பீரியட் ரிட்டர்ன் கஸ்டமர் போடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு சோ அந்த டைம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். சோ மணிக்காக வெயிட் பண்ண வேண்டிய டைம் உங்களுக்கு கிடையாது. 100% அஷூரன்ஸா நீங்க எந்த அமௌண்ட்டுக்கு உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணீங்களோ அதே அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வர்த்தி பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனாலதான் அமேசான் இந்த அளவுக்கு லீடிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்கேஸ் கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணாலும் சரி இல்ல கஸ்டமர் ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி கண்டிப்பா எல்லா செல்லர்ஸ்க்குமே அமேசான் சைட்ல இருந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. சோ இது உங்களுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வேற ஏதாவது நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கும் ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் வேயா அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அமேசான் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் உங்களுடைய நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு.
சோ ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கொரோனா பேண்டமிக் லாக்டவுன் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததோ அதை விடவும் டபுள் எக்ஸ் த ரேட் தான் அமேசான்ல சேல்ஸ் நடந்துட்டே இருக்கு. சோ ஏற்கனவே சொன்னதுதான், அமேசானோட சேல்ஸும் சரி, கஸ்டமர்ஸ், செல்லர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் 2020ல பாத்தீங்க அப்படின்னா அமேசானோட ஃபுல் ரெவென்யூ $380 பில்லியன் இருந்திருக்கு. அதே சமயம் இந்த 2021ல எவ்வளவு இருந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் $472 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் இப்போ கரண்ட்ல இருக்க 2022ல நியர்லி $560 பில்லியன் இது கிராஸ் பண்ணும் அப்படிங்கறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. சோ ஒரு இயரும் அமேசானோட சேல்ஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டபுள் த ரேட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக், கொரோனா எதுவுமே இந்த சேல்ஸ் ரேட்டை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. கஸ்டமர்ஸ் ட்ரஸ்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நியூ செல்லர்ஸும் டே பை டே வந்துட்டே தான் இருக்காங்க. எத்தனை செல்லர்ஸ் இருந்தாலும் அதே அளவுக்கு கஸ்டமர்ஸும் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தேடுறாங்க. சோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற எந்த ப்ராடக்டா இருந்தாலும் உடனே பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல நீங்க இன்னமும் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காம கண்டிப்பா உங்களுடைய நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசினஸ் நீங்க எப்போ, எப்படி, எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணாலும் கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வேர்ல்டு வைட் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கறத நீங்க மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சோ ஒன்ஸ் நீங்க உங்களுடைய இகாமர்ஸ் பிசினஸ் அமேசான்ல லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்டோட சேல்ஸ் ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, உங்க பிசினஸும் எப்படி க்ரோத் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். சோ ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகுறது தான் இந்த இகாமர்ஸ் பிசினஸ். சோ அதுல நீங்க டைம் இன்னும் டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் உங்க ப்ராடக்டோட ரிசர்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உடனே உங்க ப்ராடக்ட லான்ச் பண்ணுங்க, உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ecom Gen X தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின இன்னும் டீடைல்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின ஆன்லைன் பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். ஸோ பெய்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.